உலகப் பொருளாதாரத்தையும் நாம தினமும் பயன்படுத்துற நிதி அமைப்பையும் கொஞ்சம் உற்று பார்த்தா அது ஏதோ ஒரு பழுதடைந்த எக்ஸ்ரே எந்திரத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஆமா, அது ரொம்ப சரியான ஒப்பீடு. சாதாரணமா ஒரு எக்ஸ்ரே எடுத்தா எலும்பு உடைஞ்சிருக்கா இல்லையாங்கிறத அது துல்லியமா காட்டிடணும். ஆனா நம்ம நிதி அமைப்புல எதுவுமே தெளிவா இல்ல. எல்லாமே ரொம்ப மங்கலா குழப்பமா இருக்கு. நாம உழைக்கிறோம், நமக்கான பணத்தை சம்பாதிக்கிறோம். ஆனா அந்த பணத்தோட மதிப்பு யார் கட்டுப்பாட்லயோ இருக்கு. கண்டிப்பா. இப்போ பணவீக்கம், அப்புறம் திடீர் வட்டி விகித மாற்றங்கள், நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக போர்கள்னு எல்லாமே எங்கேயோ நடக்குது. ஆனா அதோட நேரடி தாக்கம் சாமானிய மக்களோட பர்ஸ்ல இருக்கிற பணத்தோட மதிப்பை சூறையாடுது. உண்மைதான். பல வருஷமாவே இந்த எக்ஸ்ரே இயந்திரம் பழுதடைந்து தான் கிடக்கு. ஆனா கடந்த 14 வருஷமா ரகசியமா செயல்பட்டு உலகப் பொருளாதாரத்தோட ஒவ்வொரு அசைவையும் துல்லியமாக காட்டக்கூடிய, அதே சமயம் மக்களோட தனி உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு புதிய எம்ஆர்ஐ ஸ்கேனரை சில டெவலப்பர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த கேள்வியோட தான் இன்றைய ஆழமான தேடலை நாம தொடங்க போறோம். எப்பொழுதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள துடிக்கும் உங்களுக்கான பிரத்யேகமான பதிவு இது. ஆமா, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. இந்த விரிவான அலசல்ல கிரிப்டோ மற்றும் பிளாக்செயின் டெவலப்பர்கள் கலந்து கொண்ட கிரிப்டோ லேர்ன் டுகெதர் தளத்தோட பல தொழில்நுட்ப அமர்வுகள்ல இருந்து நாம திரட்டிய தரவுகளை வச்சு ஆரிஜின் எல்ஜிஎன்எஸ் 3.0, அதாவது ஆரிஜின் எல்ஜிஎன்எஸ் 3.0ன்னா என்ன, தற்போதைய நிதி அமைப்பை விட இது ஏன் சிறந்தது அப்படிங்கிறத டெவலப்பர்களோட கோணத்துல முழுமையா உடைத்து பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. தற்போதைய நிதி அமைப்புல இருக்கிற அந்த மைய பிரச்சனை என்னங்கறத நாம முதல்ல கவனிக்கணும். அதாவது இப்ப இருக்கிற பாரம்பரிய நிதி அமைப்போட ஆணிவேரான பிரச்சனையே இந்த மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடு, அதாவது சென்ட்ரலைசேஷன் தான் இல்லையா? எக்ஸாக்ட்லி. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் உங்க பணம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா அது வங்கிகள் மற்றும் அரசாங்கங்கள் மாதிரியான மூன்றாம் தரப்பினரோட தயவுல இயங்குற வெறும் எண்கள் மட்டும்தான். கரெக்ட். இதை விட உலகளாவிய அளவுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. அதுதான் டாலரின் ஆதிக்கம் அல்லது டாலரைசேஷன். ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் அமெரிக்க டாலரை சுற்றி தான் பின்னப்பட்டிருக்கு. அதாவது அமெரிக்காவுல ஒரு அரசியல் மாற்றம் நடந்தாலோ அல்லது அவங்க ஒரு குறிப்பிட்ட நாட்டின் மீது வரிகளை ஏற்றினாலோ உலகின் மறுமூலையில இருக்கிற ஒரு சாதாரண விவசாயியோ வியாபாரியோ பாதிக்கப்படுறான். ஆமா, நேரடியா பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரே ஒரு கிணற்ற ஒரே ஒரு நபர் மட்டுமே கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கு. அவர் தண்ணீர் தர மறுத்தால் அல்லது தண்ணீருக்கான வரியை ஏற்றினால் முழு கிராமமும் தவித்தாகணும். இதுதானே இன்றைய டாலர் ஆதிக்கத்தோட நிலை. அந்த உதாரணம் நடப்பு நிதி உலகிற்கு மிகச்சரியாக பொருந்தும். இந்த அதிகார குவிப்பை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆரிஜின் திட்டத்தோட அடிப்படை நோக்கம். இதுதான் டெவலப்பர்கள் டி டாலரைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, டி டாலரைசேஷன், அதாவது டாலரை சார்ந்திருப்பதை குறைக்கிறது. ஆமா, ஒற்றை நாணயத்தோட ஆதிக்கத்தை தவிர்த்து பொருளாதார அதிகாரத்தை நேரடியா மக்களோட கைகள்ல கொடுப்பது. இதுல எந்த அரசியல் நிலைப்பாடும் இல்ல. இது முழுவதுமா தொழில்நுட்பத்தின் மூலம் சுதந்திரம் மற்றும் தனியுரிமையை வழங்குறதுக்கான ஒரு நகர்வு. அதிகாரத்தை மக்களோட கைகளில் கொடுப்பதுங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில சென்ட்ரலைஸ்டு பேங்கிங் சிஸ்டம்ல இருந்து விலகி ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கிணத்தை எப்படி உருவாக்குவது? அதத்தான் வெப்3 மற்றும் பரவலாக்கப்பட்ட நிதி, அதாவது டிஃபி 3.0 அமைப்பு சாத்தியமாக்குது. உங்க கையில இருக்கிற மொபைல் போனையே ஒரு முழுமையான வங்கியா மாற்றுவது தான் இதோட அடிப்படை. அப்போ பேங்க் அனுமதி தேவையில்லையா? கண்டிப்பா தேவையில்ல. இங்க உங்களுக்கு அக்கவுண்ட் திறக்க வங்கியோட அனுமதி அவசியம் இல்ல. உங்க பரிவர்த்தனைகளை தணிக்கை செய்ய ஒரு மேனேஜர் இல்ல. உங்க பணம் முழுமையா பிளாக்செயின் தொழில்நுட்பத்தின் மூலம் உங்க தனிப்பட்ட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். ஆனா கிரிப்டோ அல்லது பிளாக்செயின் என்றாலே நேத்து இரவு ஒரு ஐடியா தோன்றி இன்னைக்கு ஒரு காயினை உருவாக்கி நாளைக்கு மார்க்கெட்ல விட்டுட்டு லாபம் பார்க்குற ஒரு துறைன்னு ஒரு பொதுவான பிம்பம் மக்கள் கிட்ட இருக்கே. அது ஒரு தவறான பிம்பம். ஆரிஜின் டெவலப்பர்களோட உரையாடல்களை படிக்கும்போது இது அப்படிப்பட்ட ஒரு சாதாரண திட்டம் இல்லைங்கிறது தெளிவா தெரியுது. இதோட பின்னணியில பல ஆண்டுகால உழைப்பு இருக்கு. சுமார் 14 வருஷம்னு படிச்சேன், நிஜமாவா? ஆமா, கிட்டத்தட்ட 10 முதல் 14 வருஷங்களா உலகத்தின் தலைசிறந்த டெவலப்பர்கள் இதற்கான அல்கோரிதம்களை உருவாக்கி வராங்க. இதோட கணித சூத்திரங்கள் ரொம்பவே சிக்கலானவை. இது சாதாரண கோடிங் கிடையாது. வேற எப்படிப்பட்ட கோடிங் இது? சிக்மா ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப், அப்புறம் புல்லட் ப்ரூஃப்ஸ் மாதிரியான உலகத்தரம் வாய்ந்த குறியீட்டு முறைகளை அவங்க பயன்படுத்துறாங்க. இந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை விஞ்ஞானிகள் சமூகம் தான் மிக உன்னிப்பா கவனிச்சுட்டு வருது.
இருங்க இந்த ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப், புல்லட் ப்ரூஃப்ஸ் மாதிரியான வார்த்தைகள் ரொம்பவே டெக்னிக்கலா இருக்கு. இது கொஞ்சம் நம்ம கேட்பாளர்களுக்காக எளிமையா புரிஞ்சுக்கலாமா? ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது? கண்டிப்பா. இத ஒரு எளிய நிகழ்வோட ஒப்பிடலாம். நீங்க ஒரு கிளப்புக்குள்ள நுழையணும்னு வச்சுப்போம். அங்க 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு மட்டுமே அனுமதி. சரி. வாசல்ல இருக்கிற காவலாளி கிட்ட நீங்க உங்க வயதை நிரூபிக்கணும். ஆனா உங்க அடையாள அட்டையோ பிறந்த தேதியோ உங்க பேரோ அவருக்கு தெரியக்கூடாது. நீங்க உங்க தனிப்பட்ட தகவல்கள் எதையும் கொடுக்காம எனக்கு 18 வயசு ஆகிடுச்சு அப்படிங்கறத மட்டும் அந்த காவலாளிக்கு எந்த சந்தேகமும் இல்லாம கணித ரீதியா நிரூபிக்க முடிஞ்சா அதுதான் ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப். ஓஹோ! இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே! ஆமா. பிளாக் செயின்ல நீங்க ஒருவருக்கு பணம் அனுப்பும்போது, உங்க அக்கவுண்ட்ல எவ்ளோ பணம் இருக்கு, நீங்க யாரு அப்படிங்கிற எந்த தகவலையும் வெளிப்படுத்தாம, அந்த பரிவர்த்தனை உண்மையானதுதான்னு நெட்வொர்க் சரிபார்க்கும் தொழில்நுட்பம் தான் இது. புல்லட் ப்ரூஃப்ஸ் என்பதும் உங்க பரிவர்த்தனை தொகைய மற்றவர்களோட கண்களிலிருந்து மறைக்குது. சூப்பர். அதாவது நான் என் பர்ஸ்ல இருந்து ஒரு 100 ரூபாயை எடுத்து கடைக்காரருக்கு கொடுத்தால், என் பர்ஸ்ல வேற எவ்ளோ பணம் இருக்குன்னு அவருக்கும் தெரியாது, பக்கத்துல இருக்கவருக்கும் தெரியாது. எக்ஸாக்ட்லி. அதேதான். அந்த நிஜ உலக பாதுகாப்ப டிஜிட்டல் உலகுல எந்த சென்ட்ரல் சர்வரும் இல்லாம கொண்டு வர்றாங்க. ஆனா இதை விட என்னை ஆச்சரியப்படுத்தின இன்னொரு விஷயம் இருக்கு. கடந்த 4 வருஷமா அவங்க அனுபி பிளாக் செயின் அப்படின்னு ஒன்னு உருவாக்கிட்டு வராங்களாமே. ஆமா. அனுபி பிளாக் செயினா ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒண்ணு. இது குவாண்டம் கம்ப்யூட்டிங் மூலமா கூட ஹேக் செய்ய முடியாதபடி வடிவமைக்கப்பட்டு வருதுன்னு டெவலப்பர் சொல்றாங்க. இப்போ உள்ள பிளாக் செயின்களே பாதுகாப்பானது தானே. குவாண்டம் மெக்கானிக்ஸ் லெவலுக்கு ஏன் இவங்க இப்போ யோசிக்கணும்? என்ன தொழில்நுட்பம் ஒருபோதும் தேங்கி நிற்பதில்ல. இன்னும் ஒரு 10 இல்லது 15 வருஷங்கள்ல அதிநவீன குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் முழு பயன்பாட்டுக்கு வந்துடும். அந்த கம்ப்யூட்டர்களோட கணக்கீட்டு வேகம் நம்ம கற்பனைக்கு எட்டாதது. அதாவது இப்போ இருக்கிற சிஸ்டம் எல்லாம் ஈஸியா உடைச்சிடுமா? கண்டிப்பா. அவ வரும்போது யுனிக்கி நாம பாதுகாப்பானதுன்னு நினைக்கிற பல கிரிப்டோகிராஃபி முறைகள் சில நொடிகள்ல உடைக்கப்படலாம். அத 10 வருஷத்துக்கு முன்பே கணித்து குவாண்டம் கம்ப்யூட்டர்களால உடைக்க முடியாத ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்குறது தான் இந்த அனுபி பிளாக் செயினோட நோக்கம். வாவ், ஃபியூச்சரை பத்தி இவ்ளோ தூரம் யோசிச்சிருக்காங்களா? அதனால தான் நிபுணர்கள் இத வெறும் வியாபாரம்னு சொல்லாம ஒரு டிஜிட்டல் நாகரிகத்தை உருவாக்குவதற்கான அடித்தளம்னு சொல்றாங்க. வரப்போகும் பல தசாப்தங்களுக்கான பொருளாதார அடித்தளத்தை இப்போதே அமைக்கிறாங்க. தொழில்நுட்பம் பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா குவாண்டம் ஹேக்கர்களிடமிருந்து பாதுகாப்பது விஞ்ஞானிகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். இது சாதாரண மக்களுக்கு எப்படி பயன்படும்? அது ரொம்ப நியாயமான கேள்வி. நான் என் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்க இந்த குவாண்டம் பிளாக் செயினை எப்படி பயன்படுத்துறது, கரன்சி எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற மிக முக்கியமான இடத்துக்கு நாம வரணும். கண்டிப்பா. இந்த ஆரிஜின் சுழ்சுடல் அதாவது எக்கோசிஸ்டம்ல 2 முக்கிய விஷயங்கள் இருக்கு. ஒன்னு LGNS. இது ஒரு கவர்னன்ஸ் டோக்கன். இரண்டாவது ஸ்டேபிள் காயின் ஏ. இது அன்றாட பயன்பாட்டிற்கான பிரைவசி காயின். சரி, முதல்ல எல்ஜிஎன்எஸ் பற்றி பார்ப்போம். இதோட சப்ளை அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா, சப்ளை அன்லிமிட்டெட் தான். ஒரு நிமிஷம். சப்ளை அன்லிமிட்டட்னா இவங்க இஷ்டத்துக்கு எத்தனை காயின்களை வேணும்னாலும் உருவாக்கி மார்க்கெட்ல கொட்டிடுவாங்களா? அப்படி செய்தால் அதற்கென்ன ஒரு மதிப்பே இருக்காதே. அங்கதாங்க இவங்க ஒரு நுட்பமான விதியை வச்சிருக்காங்க. சப்ளை அன்லிமிட்டெட் என்றாலும் டெவலப்பர்களோ அல்லது வேறு யாருமோ தன்னிச்சையா ஒரு புதிய LGNS-ஐ உருவாக்கிட முடியாது. அப்புறம் எப்படி உருவாகும்? ஏடிஎம் இயந்திரத்துல உங்க கார்டை வச்சு பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும்தான் பணம் வரும் இல்லையா? அதே போல டாய் அதாவது DAI அப்படிங்கிற இன்னொரு புகழான ஸ்டேபிள் காயினை ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல செலுத்தினால் மட்டுமே புதிய LGNS உருவாகும். ஓ, பேக்கிங் மாதிரி. ஆமா, அதாவது கடல் அளவு தண்ணீர் இருந்தாலும் நீங்க ஒரு குழாய் அமைத்து மோட்டார் போட்டால் மட்டுமே தண்ணீர் கிடைக்கும். எவ்வளவு டாய் உள்ளே வருதோ அதற்கு சமமான மதிப்புல தான் புதிய LGNS உருவாகும். ஓஹோ, எல்ஜிஎன்எஸ் தானாகவே சந்தைக்கு வராது. அதுக்கு ஒரு அடிப்படை மதிப்பு உள்ளே போகணும்னு புரியுது. ஆனா அடுத்து இதுல ஒரு சுவாரஸ்யமான விதிமுறை இருக்கு. இந்த எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை மீண்டும் டாயா மாற்றும்போது, அதாவது விற்கும்போது 5% கட்டணமா கழிக்கப்படுது. ஆமா, ஒரு ஃபீஸ் மாதிரி. அதுல 2.1% டோக்கன்கள் நிரந்தரமா எரிக்கப்படுது. எனக்கு இது கொஞ்சம் முரணா தோணுது. ஏன் ஒரு பொருளோட மதிப்பை அழிக்கணும்? எதற்காக அந்த டோக்கன்களை எரிக்கிறாங்க? மதிப்பை அழிப்பதற்காக அவங்க அதை எரிக்கல, மாறாக மதிப்பை உருவாக்குவதற்காக எரிக்கிறாங்க. இத ஒரு பொருளாதார கட்டமைப்பா பாருங்க. LGNS எரிக்கும்போது சந்தையில அதோட ஒட்டுமொத்த சப்ளை குறையுது. ஓ, டிமாண்ட் அண்ட் சப்ளை லாஜிக். அதேதான், ஒரு பொருளோட சப்ளை குறைந்து
டிமாண்ட் அப்படியே இருந்தால் அதோட மதிப்பு அதிகரிக்கும் இல்லையா? அந்த வேலையத்தான் இந்த பர்னிங் முறை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் அந்த 2.1% எல்ஜிஎன்எஸ் எரிக்கும் போதுதான் அதிலிருந்து ஸ்டேபிள் காயின் ஏ பிறக்குது. இதுதான் ஒட்டுமொத்த சிஸ்டத்தோட மேஜிக். இருங்க, இதை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு பார்க்கறேன். நம்மகிட்ட இருக்கிற தங்கம், அதாவது எல்ஜிஎன்எஸ், ஒரு ரிசர்வ் வங்கியில பாதுகாப்பா இருக்கும். அந்த தங்கத்தோட மதிப்பிற்கு ஏற்ப காகித பணம் மக்கள்கிட்ட புழங்கும். அந்த பணம் தான் ஸ்டேபிள் காயின் ஏ. மிகச் சரியான விளக்கம். எல்ஜிஎன்எஸ் எரிக்கப்படும் போதுதான் அன்றாட பயன்பாட்டிற்கான ஸ்டேபிள் காயின் ஏ உருவாகுது. ஆக மதிப்பை அழித்து புதிய கரன்சியை உருவாக்கல, தங்கத்தை உருக்கி நாணயமா மாற்றாங்க. இதத்தான் இவங்க டிஜிட்டலாக செய்றாங்க. ஆமா, இந்த ஸ்டேபிள் காயின் ஏதான் உண்மையான உலக பயன்பாட்டிற்கு வரப்போகுது. நீங்க காஃபி வாங்கவோ மளிகை பொருட்கள் வாங்கவோ இதத்தான் பயன்படுத்த போறீங்க. பிளஸ் நாம முன்பே பேசின அந்த ஜீரோ நாலேஜ் பிரைவசி சிஸ்டம் இந்த காயின்ல முழுமையா இருக்கும். அப்ப வாலெட் அட்ரஸ் யாருக்கும் தெரியாதா? தெரியாது. சாதாரண பிளாக் செயின்கள்ல உங்க வாலெட் அட்ரஸ் தெரிந்தால் முழு உலகமும் உங்க பேலன்ஸ பாத்துடலாம். ஆனா இதுல நீங்க யாருக்கு பணம் அனுப்புறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் பெறுபவருக்கும் மட்டுமே தெரியும். இது ஒரு தனி மனிதனின் நிதி சுதந்திரம். ஆனா பணம்னு வரும்போது எல்லோருக்குமே ஒரு பயம் வரும். அதிலும் கிரிப்டோ என்றால் பல 100 கோடி ஸ்கேம் கதைகளை நாம நியூஸ்ல பார்த்திருக்கோம். பல நிறுவனங்கள் காசை சுருட்டி கொண்டு ஒரே இரவில் ஓடிருக்காங்க. ஆரிஜின் திட்டத்துல அப்படி நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இவங்க கிட்ட பல மில்லியன் டாலர்கள் பொருளுதே, இவங்களும் ஓட மாட்டாங்கன்னு எப்படி நம்புவது? இதற்கும் டெவலப்பர்கள் தொழில்நுட்ப ரீதியாகவே பதிலளிக்கிறாங்க. இந்த ஆரிஜின் திட்டத்தை உருவாக்கியவர்கள் இதோட உரிமைய ஒரு நல் அட்ரஸ், அதாவது யாருமே பயன்படுத்த முடியாத ஒரு வெற்று முகவரிக்கு மாத்திட்டாங்க. நல் அட்ரஸ்னா? இத ஒரு கோயில் உதாரணத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தன் சொந்த செலவுல மிக பிரம்மாண்டமான ஒரு கோவில கட்டுறார். ஆனா அத கட்டி முடிச்சு மக்களோட பயன்பாட்டுக்கு அர்ப்பணித்த பிறகு உண்டியல்ல விழும் பணத்தை அவர் தன் சொந்த செலவுக்கு எடுக்க முடியாது இல்லையா? ஆமா, எடுக்க முடியாது. அதே போலதான் டெவலப்பர்கள் தாங்கள் உருவாக்கிய சிஸ்டத்தோட மாஸ்டர் சாவிய ஒரு டிஜிட்டல் லாக்கர்ல வச்சு அத உள்ளே இருந்தே பூட்டிட்டாங்க. இனி அவங்களே நினைத்தாலும் ஒரு புதிய காயினை கூட தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொள்ள முடியாது. இது பிளாக் செயின்ல வெளிப்படையா தெரியும் ஒரு விஷயம். அப்படியானால் ஒட்டுமொத்த சிஸ்டமும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? எல்லாமே டிஏஓ, அதாவது பரவலாக்கப்பட்ட தன்னாட்சி அமைப்புன்னு சொல்லப்படுற மக்கள் சமூகத்தால் மட்டுமே வாக்கெடுப்பு மூலம் கட்டுப்படுத்தப்படுது. லிக்விடிட்டி பூல் என்பது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல பாதுகாப்பா லாக் செய்யப்பட்டுள்ளது. வாவ், அமேசிங். இந்த திட்டத்தோட மார்க்கெட் கேப் சுமார் 5 பில்லியன் டாலர்கள். 14 வருஷங்களா உழைத்து தங்கள் உரிமைய தாங்களே துறந்துவிட்டு இவ்ளோ பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கியவர்கள் அதை அழித்துவிட்டு ஓட வேண்டிய அவசியமே இல்ல. டெவலப்பர்கள் ஓட மாட்டாங்க, அவங்க கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா மார்க்கெட் கிராஷ் ஆகுமே. டெரா லூனா மாதிரியான பல அல்காரிதம் காயின்கள் மார்க்கெட் கிராஷ்ல சிக்கி முற்றிலுமாக அழிந்து போச்சு. ஆமா, அது ஒரு பெரிய சரிவுதான். திடீர்னு ஏதோ ஒரு போர் நடக்குது. மக்கள் பயந்து போய் எல்லா காயின்களையும் விற்கிறாங்க. எல்ஜிஎன்எஸோட விலை ஒரே நாள 50% சரிந்தால் என்ன ஆகுது? இதுவும் அழிந்துடுமா? அல்காரிதம் காயின்களோட வீழ்ச்சியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டுதான் ஆரிஜின் டெவலப்பர்கள் ட்ரெஷரி, அதாவது ஒரு கருவூல மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. எந்த ஒரு நாட்டின் பொருளாதாரத்திற்கும் ஒரு ரிசர்வ் ஃபண்ட் தேவை. கண்டிப்பா தேவை. இந்த ட்ரெஷரியில சுமார் 580 மில்லியன் டாலர்களுக்கும் மேல் ரிஸ்க் ஃப்ரீ சொத்துக்களா சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. திடீர்னு மார்க்கெட்ல பயம் காரணமாக விலை 50% சரிந்தால் அந்த நேரத்துல மனிதர்கள் யாரும் தலையிட தேவையில்லை. அப்புறம் எப்படி அது சரியாகும்? இந்த ட்ரெஷரி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தானாகவே விழித்து கொள்ளும். தன்னிடமுள்ள அந்த ரிசர்வ் பணத்தை கொண்டு மார்க்கெட்ல உள்ள காயின்களை அதிக அளவுல வாங்க தொடங்கும். டிமாண்ட் அதிகரிக்கும் போது மீண்டும் விலைய பழைய நிலைக்கே கொண்டு வந்து நிலைநிறுத்தும். அப்படியா? ஆமா, மனிதர்களோட உணர்ச்சிகளால் பயத்தால் மார்க்கெட் சரிவதை தடுக்க எந்த உணர்ச்சியும் இல்லாத கணிதமும் கோடிங்கும் ஒரு ஆட்டோமேட்டிக் காவலாளிய போல செயல்படுது. அப்போ பிரச்சனை வரும்போதே அல்காரிதமே சந்தையில இறங்கி விலையை சரி செய்ய ஒரு ஆட்டோமேட்டிக் சென்ட்ரல் பேங்க் போல இது செயல்படுது. இவ்வளவு பாதுகாப்பான ஒரு கட்டமைப்பு எதிர்காலத்துல நம்ம அன்றாட வாழ்க்கைய, நம்ம வாங்கும் சொத்துக்களை எப்படி மாற்றப் போகுது? டெவலப்பர்கள் RWA, அதாவது ரியல் வேர்ல்ட் அசெட்ஸ் பற்றி அதிகம் பேசுறாங்களே, அது என்ன? ரியல் வேர்ல்ட் அசெட்ஸ் என்பது ரியல் எஸ்டேட், தங்கம், கலைப்பொருட்கள் மாதிரியான நிஜ உலக சொத்துக்களை பிளாக் செயின்ல டோக்கன்களாக மாத்துவது. ஒரு உதாரணத்தை பார்ப்போம்.
சென்னை அல்லது மும்பை போன்ற பெருநகரங்கள்ல 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிரம்மாண்டமான வணிக கட்டிடம் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு சாதாரண நபரால் அதை வாங்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. சாமானியனுக்கு அது எட்டாகணி தான். பெரிய முதலாளிகளோ அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களோ மட்டுமே அதை வாங்க முடியும். கரெக்ட். ஆனா ஆரிஜின் போன்ற அமைப்புகள் மூலம் அந்த 200 கோடி ரூபாய் கட்டிடத்தை பல சிறு சிறு டிஜிட்டல் டோக்கன்களாக பிரித்து பிளாக் செயின்ல ஏற்றிடலாம். ஒரு டோக்கனோட விலை வெறும் 1000 ரூபாய்னு வச்சுப்போம். ஓ, ஈக்விட்டி ஷேர்ஸ் மாதிரி? ஆமா, இப்போ சாதாரண மக்களும் அந்த 1000 ரூபாய கொடுத்து அந்த 200 கோடி ரூபாய் கட்டிடத்துல ஒரு சிறு பங்கின் உரிமையாளராக முதலீடு செய்ய முடியும். வாடகை வருமானமோ கட்டிடத்தின் மதிப்பு உயரும்போது கிடைக்கும் லாபமோ அந்த டோக்கன் வச்சிருக்கவங்களுக்கு தானாகவே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலம் பிரித்து கொடுக்கப்படும். வாவ்! இனி மிடில்மேன் கிடையாது, பத்திரம் எழுத தரகர்கள் கிடையாது. பெரிய முதலாளிகள் மட்டுமே பெரிய சொத்துக்கள்ல முதலீடு செய்ய முடியுங்கிற நீண்டகால தடைகள் உடையுது. இது ஒவ்வொரு சாமானியனுக்கும் நிதி சுதந்திரத்தை கொடுக்குது. ஆனா இதற்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் கிடைக்குமா? கிடைக்குது. இந்தியாவிலேயே மெட்ராஸ் ஹைகோர்ட் கிரிப்டோவை ஒரு சொத்து அப்படின்னு அங்கீகரித்து சமீபத்தில் தீர்ப்பளித்துள்ளதை நம்ம சோர்ஸ்கள் சுட்டிக்காட்டுது. மேலும் இந்திய ரிசர்வ் வங்கி தனது டிஜிட்டல் கரன்சி பைலட் ப்ராஜெக்ட்ல இந்த டோக்கனைசேஷன் முறையை தான் பரிசோதித்து வருது. ஓ, ஆர்பிஐயும் இதுதான் பண்றாங்களா? ஆமா, வேக நாடுகளின் மத்திய வங்கிகை இன்னைக்கு எதை எதிர்கால தொழில்நுட்பம்னு சோதித்துட்டு இருக்காங்களோ அத ஆரிஜின் கடந்த 14 வருட உழைப்பால் தற்போதே தன்னுடைய சுற்றுச்சூழல் மூலம் செய்து முடிச்சிருக்கு. இத ஒரு கோல்டன் ரிவர் போல அப்படின்னு நிபுணர்கள் வர்ணிக்கிறாங்க. கோல்டன் ரிவர்னா, நதி எப்படி தன் பாதையில எவ்வளோ பாறைகள் வந்தாலும் முட்டுக்கட்டைகள் வந்தாலும் அதை தகர்த்து கொண்டு அல்லது வளைந்து நெளிந்து தன் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்குமோ அது போலவா? மிகச் சரியான வார்த்தைகள். தொழில்நுட்பம் வளர வளர எந்த தடைகள் வந்தாலும் இந்த தன்னாட்சி அமைப்பு தன்னைத்தானே மேம்படுத்திக் கொண்டு ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கும் ஒரு முடிவில்லாத டிஜிட்டல் பொருளாதாரமாக ஓடிக்கொண்டே இருக்கும். நாம ஆரம்பத்துல பேசின அந்த பழுதடைந்த எக்ஸ்ரே இயந்திரம் நினைவிருக்கா? ஆரிஜின் மற்றும் அனுப்பி போன்ற தொழில்நுட்பங்கள் அந்த பழைய குழப்பமான இயந்திரத்தை தூக்கி எறிந்துவிட்டு உலக பொருளாதாரத்தின் ஒவ்வொரு அசைவையும் வெளிப்படையா துல்லியமாக காட்டக்கூடிய, அதே சமயம் தனிமனிதனின் சுதந்திரத்தையும் தனியுரிமையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு புதிய எம்ஆர்ஐ ஸ்கேனரை உருவாக்கிடுச்சுங்கிறது இப்போ தெளிவா புரியுது. கண்டிப்பா. பழைய மையப்படுத்தப்பட்ட அமைப்புகள் மாறி அதிகாரம் ஒவ்வொரு தனிமனிதனின் கைகளுக்கும் வரப்போகுது அப்படிங்கறதத்தான் டெவலப்பர்களோட இந்த தொழில்நுட்பங்கள் நமக்கு ஆணித்தரமா உணர்த்துது. சரி, இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கான ஒரு கேள்வி. பணம், சொத்து, பரிவர்த்தனை என எல்லாமே ஆரிஜின், அனுபி, பிளாக் செயின் மாதிரியான பரவலாக்கப்பட்ட அமைப்புகளின் மூலம் ஒரு டிஜிட்டல் நாகரிகமாக மாறினால் எதிர்காலத்தில் நாடுகளின் எல்லைகள் அல்லது அரசாங்கங்களின் பொருளாதார கட்டுப்பாடுகள் என்ற ஒன்று தேவைப்படுமா? அல்லது நாம் அனைவரும் உலகளாவிய ஒரே டிஜிட்டல் பொருளாதாரத்தின் சுதந்திர குடிமக்களாக மாறிவிடுவோமா? சிந்தியுங்கள். இந்த ஆழமான தேடலின் மூலம் உங்களுக்கு பல புதிய திறப்புகள் கிடைத்திருக்கும் என நம்புகிறோம். மீண்டும் அடுத்த விரிவான அலசலில் சந்திப்போம்.